டெய்லி ஸ்டடி பிளான் ஃபார் 12th கெமிஸ்ட்ரி டே 21. அப்புறமா 21th டேல இருக்கும். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா 50+ எம் பண்ணுற ஸ்டடி பிளான் இது. அப்புறமா டி பிளாக்ல தான் இருக்கும் 4th லெசன். இதில் பார்த்தீங்கன்னா புக் பேக் புக் இன்சைட் கொடுத்துருக்குமா? இல்லை புக் இன்சைடில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் இருக்க அந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க 50+க்கு. ஓகேவா? ஃபார்முலா படித்து எப்படி அப்ளை பண்ணுறதை தெரிஞ்சுக்கோங்க வித் யூனிட். அதுக்கப்புறமா கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டி அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்ஸ்டேஷியல் காம்பவுண்ட்ஸ் நீங்கள் படிச்சு தான் ஆகும். அது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 90+ எம் ஸ்டடி பிளான் இது. இதில் பார்த்தீங்கன்னா அலாய் ஃபார்மேஷன் அது எப்படி அலாய் ஃபார்ம் ஆகுது, அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் அது எப்படி அப்படின்றத நீங்கள் கரெக்டாக படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அது கூட படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. இதெல்லாம் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எழுதி பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸோட படிங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி புக் பேக்கை முடிச்சிருங்க. தேங்க்யூ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.